குடும்ப ஆட்சியை விரட்டி அடிக்க, துரத்தி அடிக்க புயலாய் பொறுப்பட்டு வந்து விட்டார் நம்முடைய வெற்றி தலைவர், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி விஜய் அவர்கள். அவரின் ஆணைப்படி நம்மை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி முதல்வர் கருத்தரங்கிற்கு வருகை தந்துள்ள நம்முடைய ஜல்லிக்கட்டு நாயகன் தடைகள் கடந்து இன்று ஜல்லிக்கட்டை நடத்தி காட்டி உதாரணமாக இருக்கக்கூடிய மேற்கு மாவட்ட செயலாளர் மாசற்ற மாணிக்கம் அண்ணன் தாவா சிவா அவர்களையும், கிழக்கு மாவட்டத்திலிருந்து என் பேக்கர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும், மணிமணியாக வந்திருக்கக்கூடிய எங்கள் அணி தலைவர்களையும், மாவட்ட பொறுப்பாளர்களையும், ஒன்றிய பொறுப்பாளர்களையும், 2026 யார் ஆட்சி, எங்கள் தளபதி ஆட்சி என்று சொல்லக்கூடிய ஊராட்சி பொறுப்பாளர்களையும், இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் தான் நம்முடைய தளபதியை கோட்டையில் ஏற்றுவார்கள் என்று நம்முடைய தளபதி உணர்ந்து அவர்களுக்காக முதல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய 278 வாக்குச்சாவடி முகவர்களையும் தளபதி பாசையில் சொல்லணும்னு தளபதி மொழியில் சொன்னார். இங்க முன்ன பின்னாடி யாருமே இல்லை, எல்லாமே இங்க ஒண்ணுதான், எல்லாருமே சமந்தான். ஆகவே தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய அனைத்து தோழர் தோழிகளுக்கும் எனது முதற்கண் உயிர் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மிகப்பெரியவனாக இருக்கிறான், அவனை எப்படி எதிர்த்து போராடுவது என்று பயப்பட தேவையில்லை. தமிழ் மண்ணிலே நம்முடைய வேலு நாச்சியார் வெறும் வில்லையும் வேலையும் பார்த்துக் கொண்டிருந்த நம்முடைய தமிழ் மண்ணில் பீரங்கிகளையும் துப்பாக்கிகளையும் கொண்டு ஆட்சி செய்தான் வெள்ளையன். அவனை கண்டு நடுங்கவில்லை, அஞ்சவில்லை. குயிலியுடன் இணைந்து வெறும் சிறுபடியை வைத்துக் கொண்டு மதிநுட்பமும் வீரமும் செறிந்த அந்த மங்கை சிவகங்கை சீமையிலே எல்லைக்காரை கொடியை இறக்கி அவருடைய கொடியை ஏற்றினார். ஏன் இதை கூறுகிறேன் என்று சொன்னால், இந்த பாலக்கோடு இவர் கோட்டை, அவர் கோட்டை, ஒரு பெரிய கோட்டை கட்டி இங்கெல்லாம் வந்து என்ன செய்ய முடியாது என்று நினைக்கக்கூடிய இங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணியாக சொல்கிறேன். இந்த கோட்டையில் தான் விலப்போகிறது மிகப்பெரிய ஓட்டை. எங்களுடைய பூத் ஏஜென்ட் ஒவ்வொருவரும் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலும் சிங்கிளா பிரிச்சு இந்த கோட்டையை உடைத்து தளபதியினுடைய கோட்டையை கட்டி பாலக்கோடு பகுதி தளபதியின் கோட்டை என்று மாற்றினார். அத்தகைய வேலையை செய்வதற்காகத்தான் இங்கு கூடியிருக்கிறோம். இது இந்த கட்டிடம் இருக்கிறது, இதை பார்ப்பதற்கு வெள்ளையாக அழகாக இருக்கிறது. ஆனால் இந்த கட்டிடம் எத்தனாயிரம் செங்கல்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அது யாருக்கும் தெரியாது. ஆனால் நம்முடைய தளபதிக்கு தெரிகிறது. ஒரு கட்சியின் கோட்டை வாக்குச்சாவடி முதல்வரிடம் இருக்கிறது, PLA கிளம்பில் இருக்கிறது, பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய PLA கிளம்பில் இருக்கிறது. இந்த பாலக்கோடு பகுதியில் MLA-க்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய 278 PLA-க்களும் உழைத்தால் தான் அது முடியும். நீங்கள் PLA-க்கள் மறைத்து வைத்தால் தான் நீங்க MLA-க்களை உருவாக்க முடியும். அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பு, அந்த பொறுப்பு நம்முடைய தளபதியின் கண்ணிற்கு தெரிந்திருக்கிறது. அதனால் தான் முதல் நிகழ்ச்சியாக PLA-க்கள் கூட்டத்தை கொண்டு வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அப்படிப்பட்ட நம்முடைய தளபதியின் கருத்தை வலுப்படுத்த இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு PLA-க்களும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் 6-7 மாதங்களுக்கு இருக்கிற தேர்தலுக்கு வீடு வீடாக சென்று தாய்மார்களையும் பெரியோர்களையும் குழந்தைகளையும் அனைவரையும் சென்று சந்தியுங்கள். வெற்றி நிச்சயம் நமக்கு கிட்டும். வெற்றி தலைவருக்கு காணிக்கையாக